விசுவாசம் வந்து வாக்கு தத்தத்தின் மேல வைக்க கூடாது. அப்ப எது மேல வைக்கிறது? வாக்கு தத்தம் பண்ணினவன் பேர்ல வைக்க வேண்டும். என்ன அருமையான சத்தியம் பாருங்க. 32 கேட்டார், எப்படி கோயில் கட்ட போறீங்க? அதை பத்தி உங்களுக்கு ஏன் கவலை? எப்படி இடத்த வாங்கணுமோ அப்படியே தான் கட்ட போறோம். எப்படி நடக்குங்க அது அப்படின்னாரு. எப்படி நடக்குன்ற கேள்விக்கு தான் இடமே இல்லை. யார் இதை நடத்துவான்றதுல தான் கவனம் இருக்குது. நான் கர்த்தரை தியானிக்கிறேன் தினந்தோறும். அவர் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர். இவ்வளவு நாள் நடத்துறவர் இனிமேலும் நடத்துவார். என்னை எந்த இடத்துல இருந்து தூக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் இனிமேலும் செய்வார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தினந்தோறும் யோசித்து பார்க்கிறேன். அவரால் கூடாது ஒன்று இருக்கிறதா? இல்லை. இதெல்லாம் தியானிக்க தியானிக்க நினைக்க இதன் மேல கவனத்தை செலுத்த அவர் யார், அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய மேலான குணாதிசயங்கள் என்ன, அவருடைய உண்மை, உத்தமம், நீதி, நியாயம், இதெல்லாம் யோசித்து பார்க்க அவர் நிச்சயமா கைவிட மாட்டார்ன்றது எனக்கு நிச்சயமா தெரியும்.